வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 26 ஜூலை 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பி. ஜோதி நிர்மலா சாமி அப்படிங்கிறவங்க தான் தற்பொழுது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக இருக்காங்க. பி. ஜோதி நிர்மலா சாமி. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸாக கனிம வளம் மாநிலங்களுக்கு வரி விதிப்பு அதிகாரம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய தேவையான டேட்டாஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கனிம வளம் நிறைந்த நிலங்கள் மீது வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது மாநில அரசுக்கு இருக்குது, அதுக்கு சட்டம் அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதாவது கனிம வளம் நிறைந்த நிலங்கள் மீது வரி விதிக்க மாநில அரசுகளுக்கு சட்ட அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது மத்திய அரசிற்கு பின்னடைவாக பார்க்கப்பட்டாலும் அதே நேரம் கனிம வளங்கள் நிறைந்த ஜார்க்கண்ட், ஒடிசா போன்ற மாநிலங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய தீர்ப்பாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா வளங்கள் பாடம் ஜாகிரஃபியில் நமக்கு 4வது பாடமாக இருக்கும். அதில் ஒரு பாக்ஸ் டேட்டா இருக்கக்கூடிய டேட்டா தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணி வச்சிங்க. சுரங்கங்கள் மற்றும் கனிம வளங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குபடுத்த சட்டம், அதாவது MMTRA அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டம் 1957. இது நமக்கு ஸ்கூல் புக்கிலே இருக்குது 10th ஜாகிரஃபியில். ஸோ இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுக்கே முதன்மையான அதிகாரம் உள்ளது. மாநில அரசு உரிமை தொகை மட்டுமே வசூலிக்க முடியும், மாறாக கூடுதல் வரி எதையும் வசூலிக்க முடியாது அப்படின்னு சொல்லி 1957 சட்டம் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தின் 2வது அட்டவணையில் ஆர்டிகல் 49, அதாவது 49வது சரத்தின்படி நிலங்கள் மற்றும் கட்டிடங்கள் மீது வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் மாநிலங்களுக்கு உண்டு. ஆர்டிகல் 49. அதே போல் 50வது சரத்து, அதாவது ஆர்டிகல் 50 கனிம மேம்பாட்டு சட்டத்தின் மூலம் நாடாளுமன்றம் விதித்துள்ள வரம்புகளுக்கு உட்பட்டு கனிமங்கள் மீது வரி விதிக்க மாநிலங்களை அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. முதல் அட்டவணையில் 54வது சரத்தின்படி கனிமங்கள் மீது வரி விதிக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு இல்லை. அப்போ ஆர்டிகல் 54 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கனிமங்கள் மீது வரி விதிக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஆர்டிகல் பார்த்துங்க. அதே மாதிரி 1957 அப்படிங்கிற அந்த ஆண்டையும் பார்த்துங்க. இதில் நமக்கு ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணம். ஸோ இதில் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, G7 மாநாடு எங்கே நடைபெற்றது? 2024 G7 மாநாடு அப்படிங்கிறது இத்தாலியில் நடைபெற்றது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின், உலக செயற்கை கருத்தரிப்பு தினத்தை ஒட்டி எப்போ அப்படின்னா ஜூலை 25 ஒட்டி இளம் சிவப்பு நிறத்தில் ஒளிந்த சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சென்னை மாநகராட்சியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பில்டிங்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிப்பன் மாளிகை. இது நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம், நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது பேரவைத் தலைவர் ஆர் செல்வம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியோட பேரவைத் தலைவர். ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ பேரவைத் தலைவர் ஆர் செல்வம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புதுவை மாநிலத்தின் 15வது சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்காங்க. அப்போ துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உரையாற்றிருக்கிறார். இப்போ தற்பொழுது இவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட ஆளுநராக மாற்றிட்டாங்க. ஸோ தற்பொழுது இவர் மகாராஷ்டிராவோட ஆளுநர். தமிழ் புதல்வன் திட்டத்தால் உயர்கல்வி சேர்க்கை 10% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாஸை நம்ம பார்க்கலாம். 6ஆம் வகுப்பு முதல் +2 வரை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் 1000 வழங்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின் மூலமாக. இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பயன்படுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் 10ஆம் வகுப்பு வரை பயின்று அதற்கு பிறகு தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் பயின்றிருந்தாலும் அந்த மாணவர்களும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். வேறு ஏதேனும் திட்டத்தில் உதவித்தொகை பெற்று வருவோராக இருந்தாலும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் பயன்பெற தகுதியுடையவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஒரே குடும்பத்தில் இருந்து எத்தனை மாணவர்கள் தகுதி பெற்றிருந்தாலும் அனைவரும் இந்த திட்டத்தின் கீழ் என்ன பண்ணலாம், பயன்பெறும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பிற மாநிலங்களில் போயிட்டு மத்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய IIT, NIT போன்ற நிறுவனங்களில் பயிலக்கூடிய தமிழ் வழியில் படித்த மாணவர்களும் இதில் விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தை செயல்படுத்த அதாவது இந்த திட்டத்தை செயல்படுத்தும் ஒருங்கிணைப்பு அலுவலராக சமூக நல ஆணையர் செயல்படுவார் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 குழுக்கள் அமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தலாம். தமிழ் புதல்வன் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த மாநில அளவில் தலைமைச் செயலர் தலைமையில் வழிகாட்டுதல் குழுவும்
சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயலர் தலைமையில் மேற்பார்வை குழுவும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட அளவிலான குழுவும் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சிங்க. அடுத்தது குடியரசுத் தலைவர் மாளிகையில் தர்பார் கால் இனி ஜனநாயக மண்டபம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் வரலாற்று சிறப்புமிக்க தர்பார் ஹாலின் பெயர் வந்து ஜனநாயக மண்டபம் அப்படின்னும் அசோக ஹாலின் பெயர் வந்து அசோகா மண்டபம் அப்படி சொல்லி பெயர் மாற்றப்பட்டிருக்கு. ஸோ குடியரசுத் தலைவர் வந்து மாற்றியிருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். தர்பார் மண்டபம் என்ற வாக்கியத்தில் உள்ள தர்பார் என்பது இந்திய மன்னர்களின் சபைகளையும் நீதிமன்றத்தையும் குறிக்கும். இந்தியா குடியரசாகவும் ஜனநாயக நாடாகவும் மாறிய பிறகு தர்பார் என்பது தனது பொருளை இழந்துவிட்டது அப்படி சொல்லி தர்பார் ஹாலுக்கு ஜனநாயக மண்டபம் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தியை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தர்பார் மண்டபத்தின் தாழ்வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவரோட மார்பளவு சிலைகள் இடம்பெற்றுள்ளது. அதற்கு எதிர்ப்புறத்தில் புத்தரோட 5ஆம் நூற்றாண்டு சிற்பம் உள்ளது அப்படி சொல்கிறாங்க. தர்பார் ஹாலின் தற்பொழுது என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோட பதவியேற்பு விழா, பதக்கங்கள் வழங்கும் விழாலாம் வந்து நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து நமக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் முக்கியமான நியூஸ் நம்ம சொல்லிட்டோம். இதுலேருந்து நோட்ஸ் எடுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.